அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தான் எதுக்காக அந்த மண்ணில் பிறந்தோம்? இல்லை இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்க போகிறோமா? இல்லை இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்க போகிறோமா? இல்லை நான் யாருக்குமே உதவி பண்ணலை, நான் யாருக்கும் இடைஞ்சலாக இல்லை, நான் யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னு ஓரமாக நிற்க போகிறோமா? அதுதான் இப்போ நம்மளோட கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இந்த மண் மேலே அக்கறை, பாசம், இது என்னோட தேசம், என் தமிழ் தேச கொள்கையை நான் தூக்கி பிடிப்பேன், என் தமிழ் தேசிய கொள்கையை தூக்கி பிடிக்கிற தலைவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு இளைஞர் கூட்டம் நாம் தமிழ் கட்சியை நோக்கி படையெடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்த மண்ணுக்காக ஒரு அரசியல், அதற்கு நம்மளோட பங்களிப்பு கொஞ்சமாவது இருக்குன்னு இன உணர்வோடு வருவாங்க. ஆனால் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, அவனுக்கு அவனுக்கான அரசியல் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அடுத்த கட்சியை பார்த்து, அதாவது நாம் தமிழ் கட்சியை பார்த்து இவனுங்க நாம் எலி கட்சி அப்படின்னு சொல்கிறானுங்க. அது மட்டும் இல்லை 2026 இந்த நாம் எலி கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறானுங்கன்னா, இப்போ இங்கே என்ன கேள்வி எனக்கு வருதுன்னா, நீ என் இனமா? இந்த கேள்வி வருமா வராதா? ஏன்னா உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களையும் இந்த ஒரு வார்த்தையில் அவனுங்க அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் இல்லை. ஏன் இந்த வேலையை இவனுங்க செய்கிறாங்க அப்படின்னா, தமிழர்களாவே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. நம்ம திராவிடம், இந்த திராவிடம் தான் இந்த மக்களையே வாழ வச்சிச்சு, இந்த திராவிடம் தான் இந்த மக்களையே படிக்க வச்சது, இந்த திராவிடம் தான் தமிழர் உரிமைக்காக முன் நின்று போராட்ட களத்தில் பல உயிர்களை இழந்தோம் அப்படின்னு உருட்டுவானுங்க. ஆனால் பின்னால் தமிழர்கள் முதுகில் குத்துவானுங்க. தமிழருக்கென்று ஒரு அடையாளம் இருந்துடக்கூடாது, தமிழனுக்கென்று ஒரு வீர வரலாறு இருந்துடக்கூடாது, எல்லாத்தையும் மறைக்கும் இந்த திராவிடம். இப்போ இந்த திராவிடம் கக்கனை அந்த கழிவில் இருந்து வந்தது தான் இந்த தாவேக்கா. இதை அடிக்கடி அவங்களே ப்ரூவ் பண்ணிக்குவானுங்க. நாங்கள் தமிழருக்கான கட்சி அல்ல, இந்த மண்ணுக்கான கட்சி அல்ல, எங்களோட வேலை திராவிடம் எங்களுக்கு பணம் கொடுக்கும், எங்கள் தலைவர் அதுக்காண்டி களத்தில் இறங்கி வேலை செய்வார், தமிழர்கள் எப்போதும் தலை நிமிர்ந்துடக்கூடாது, நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இந்த திராவிடம் சொல்லும். அதுக்கேற்ப இவனுங்க ஆட்டம் போடுவானுங்க. அதோட வெளிப்பாடு தான் நாம் தமிழ் கட்சியை இழிவாக நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு தன்னோட சுயரூபத்தை வெளியில் காட்டுறானுங்க இந்த கிறுக்கு பசங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களையும் எலி அப்படிங்கிறானுங்க. இது ஏன் இந்த எலிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்மளோட ஒட்டுமொத்த வீர வரலாறையுமே இது கொச்சப்படுத்துகிற மாதிரி. நாம் புலி, நம் முன்னோர்கள்லாம் கொடியில் புலியை வச்சுருந்தாங்க, இவனுக்கு போகிற போக்கில் அது எலிங்கிறாங்களா? இவனோட வன்மத்தை எப்படி கக்குறானுங்க? இந்த திராவிடம் எப்படி இந்த வன்மத்தை கக்குது? அப்போ இந்த வார்த்தையை விடுறவன் ஏன் ஆளாக இருப்பானா, தமிழனா இருப்பானா? அந்த கேள்வி வருது இல்லை? இப்போ நம்மளுக்கு கோபத்தில் எஸ்க பிஸ்க நிறைய பேசி வச்சிருவோம். சில வார்த்தைகள்லாம் வாயிலேருந்து வந்துடக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன். அதாவது இவனுங்களாம் ஒரு தமிழ் இனத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இதுமாரி காணொலியெலாம் போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்காங்க, இவன் கொஞ்ச நாள் என்ன வேணால் மனநலம் பாதிக்கப்பட்டுரும். அவங்க பெற்றோர் பார்த்து யோ உனக்கு நான் முறந்தனா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. இவனுங்க அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க. இது இவனுங்களை சொல்லி தப்பு இல்லை, இவனுங்களை வழி நடத்துறானுங்க பார்த்தியா, அந்த ஆள் சொல்லி தான் தப்பு. ஏன்னா அந்த ஆள் முதல் தமிழனாக இருந்தா இந்த மாதிரி விஷயத்தை அலோவ் பண்ணுவாரா? அதுதான் என்னோட கேள்வி. நீ உனக்கு கட்சி மூலியமா ஒரு கருத்து வேறுபாடில் நீ முரண்பட்டு நில்லு, அது பிரச்சனை இல்லை. ஒரு இனத்தையே உன் கட்சிக்கார அவமதிக்கிறான் அப்படின்னா நீ இந்த மண்ணுக்கானவ இல்லைல்ல, நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டு போறல. இது என்னமோ 5ஆம் தமிழ் சங்கம் விஜய் தெலுங்குறதான்னு சொல்லி நாலாம் பேசுறதா நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் தீவிர விஜய் ரசிகன். இந்த ஆள் எந்த இனம்னு எனக்கும் தெரியும். அதாவது நடிப்பை நம்ம பார்த்தோம், அது அவங்களோட திறமை. இப்போ நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குறது இல்லையா, அவன் என்ன நம்மால படம் பிடிச்சிருக்குது, எனக்காண்டி ஒரு 3 மணி நேரம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரியும் நம்ம ஒரு மனச்சோர்வு இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு டைம் பாஸ் தேர்ந்தெடுத்துருப்பாங்க. ஒரு வாகனத்தில் நெடுந்தூர பயணம் போகிறது, இல்லைன்னா ஒருத்தர் காட்டுக்குள்ளே இந்த மலைகளை ரசிக்கிறது, மரங்களை ரசிக்கிறது, இப்படி இருக்கும். சில பேர் புக்கு வாசிப்பாங்க. இதுமாரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைம் பாஸ் இருக்கும்ல, அதுமாரி இது ஒரு பொழுதுபோக்கு. ஒரு 3 மணி நேரம் நம்ம கவலைகளை மறந்து சிரிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம போய் ரசிக்கிறது தான். அதில் ஒரு தலைவராக நம்மளும் கருமாந்திரம் தூக்கி பிடிச்சிடுறோம். இப்போ அந்த தலைவனே என் இனத்துக்கு எதிராக நிற்கிறான். இப்போ நம்மளுக்கு என்ன கோபம் வருதுன்னா, இந்த ஆளுக்கெல்லாம் நேரடியாகவே கேட்டுருணும், தளபதி அவர்களே நீங்கள் மட்டும் இல்லை, என் தமிழ் இனத்துக்கு எவன் எதிராக திராவிடத்தை தூக்கிட்டு நின்னாலும் தட்டுவோம். ஏன்னா நான் தமிழனுக்கு பிறந்தவன், ஏன் ரத்தத்தில் கொஞ்சமாவது இன வெறி
இருக்குமில்ல. அதாவது என்னோட இனத்த கொன்று குவிச்ச இந்த ராஜபக்சே இருப்பான் பார்த்தீங்களா? அ அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் இனத்திலிருந்து இந்த நாய் வந்துட்டு பார்த்தீங்களா இப்படிதான். நம்ம வார்த்தை விட்டுருவோம் கோவத்துல. என்ன பண்றது? பேசணும். இவன பேசி பிரயோஜனம் இல்ல ஆனா. என் மக்கள சொல்லணும். இந்த திராவிடம் குடுக்குற 1000, 500க்கு நீ காச வாங்கிட்டு, என் தமிழ் மக்கள, என் தமிழ் இளைஞர எங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கைய இழந்துட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டாய்ங்க. தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு இந்த சினிமா போதையில முழுகிட்டானுங்க. இவங்கலாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நீங்க 10 மாசம் பெத்தெடுத்த பிள்ளை இப்படி தறுதலையா வந்து கத்திட்டு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே எலின்ற அளவுக்கு கொச்சப்படுத்துறான். இப்ப இவன் சொன்னதுனால எங்களுக்கு என்ன வரப்போகுது? கோபம் வரும். அத நாங்க தேர்தல்ல காட்டிக்குவோம். ஆனா இருந்தாலும் அவன மாத்துறான் பார்த்தீங்களா? அவனுக்கெல்லாம் இவன எப்படி நீங்க படத்துக்கு விடுறீங்க? அவன ரசிக்க வைக்கிறீங்க? இதுவும் போத தான். குடிச்சா ஒருத்தன் சாகுவான். அடுத்தவனுக்கு, அடுத்த தாய்மொழிய கொண்டவனுக்கு இவனுங்கலாம் போய் பணிவிடை செஞ்சு அடிமையாவே சாவானுங்க. ஒரு வித்தியாசமும் இல்ல. மொத்தத்துல அந்த இளைஞனோட வாழ்க்கை வீணா போச்சு. அதாவதுங்க, கொஞ்சமாவது இந்த மண்ணால தானே நம்ம இருக்கிறோம். அ சரி நாம் தமிழர் கட்சி உனக்கு புடிக்கல. அத வந்து நீ வேற மாரி கருத்தா நீ வந்து எதிர்கொள். எதிரே நில்லு. எங்களுக்கு எதிரா நீ ஒரு அரசியல் சீன வேண்டான்ல. ஆனா நீ பிறந்த மண்ணுல இருக்கிற ஒரு தமிழன, அதுவும் நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த வார்த்தைய நீ கொச்சப்படுத்துறன்னா, நீ உண்மையாலுமே ஒரு ஆத்தாளுக்கு அப்பனும் பொறந்தவனா? அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. ஆனா நான் கேட்க மாட்டேன். நீங்களாம் ஒரு ரத்தத்துக்கு தான் பிறந்தீங்களா? அப்படின்னு கேட்க தோணுது. கேட்க மாட்டேன். உன்ன பெத்த நேரத்துக்கு உங்க அம்மா 1/2 கிலோ பச்சரிசிய பெத்திருந்தா, கோயிலுக்கு பொங்க வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. வயித்து பசியாவது ஆறியிருக்கும். இப்படி சொல்லலாம்னு தோணுது. ஆனா நான் சொல்ல மாட்டேன். உன் உடம்புல ஓடுறது உண்மையாலுமே தமிழ் ரத்தமா? இல்ல திராவிட ரத்தமான்னு கேட்க தோணுது. ஆனா நான் கேட்க மாட்டேன். உன்ன பெத்த நேரத்துக்கு உங்க அம்மா செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா நான் சொல்ல மாட்டேன். உங்க தந்தைக்கு எனக்கு ஒரு மகன் வேணுமே! அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு பாரு. அந்த கற்பனை கசா முசா கற்பனையிலேயே நீ பொறந்திருப்பியோ! அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்? சொல்ல தோணல. இப்படிலாம் உன்ன பேசணும்னு தோணுது. ஆனா பேச மாட்டேன். ஏன்? நீலாம் ஒரு ஜென்மமே இல்ல. நீ இனத்தோட எதிரின்னு நீயே உனக்கு முத்திர குத்திட்ட. அதாவதுங்க, இவனுக்கு ஒரு சாம்பிள் ஒண்ணு சொல்லிட்டு போலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சனம் செய்றாங்கன்னா, இவனுங்க நம்ம இனத்துக்கானவன் இல்ல. அப்ப என் நாட்டுல தமிழன் அப்படின்னு சொல்லிட்டா, இவனுக்கு எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சுக்குது. ஏன்னா இவன் இவன் வந்து ஒருத்தர தலைவரா ஏத்துக்கிறான் பாத்தியா? அந்த தலைவர் தமிழனா அப்படின்னு கேட்டா இல்ல. இவங்க மனைவி தமிழரான்னு கேட்டா இல்ல. அதாவது இப்ப இவனுக்கு ஒரு உருட்டுவானுங்க. "ஏய்! எங்க தளபதியோட மனைவி லண்டன்ரா" அப்படிம்பாய்ங்க. அவிங்க இலங்கை தமிழர். இது எப்படி தெரியுமா இருக்குது? தமிழ் பேசும் தெலுங்கர் கட்சி. தமிழ் பேசும் தெலுங்கர். இடிக்குதா? இதேதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை அப்படின்னாவே சிங்களவை. அதென்ன இலங்கை தமிழர். புரியலல்ல? இவங்க மனைவியே வந்து இலங்கை. இந்த ஆள் ஏன் இலங்கையில போய் பொண்ணு எடுக்கணும்? ஏன்னா சார் வந்து அங்க பிளட்டு, உறவு, ரத்த பாசம். உடனே உருட்டுவானுங்க. எங்க ஆளு தமிழன் தான்மா. உங்க ஆளோட, உங்க தளபதியோட அப்பா பூர்வீகத்தை சொல்லிட்டு பார்ப்போம். உடனே சுத்துவானுங்க இந்த பக்கம்லாம். அந்த தூத்துக்குடி சைடில் சுத்துவானுங்க. இல்லைன்னா ராமேஸ்வரம் சுத்துவானுங்க. கண்ணா, அவரே உளறி இருக்கிறாரு. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு. தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் தமிழ் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவங்களாம் இலங்கையிலிருந்து வந்தவங்க. இவங்களோட பூர்வக்குடி அடிச்சு சொல்ற எஸ்ஏசி வந்து இலங்கை இலங்கை இலங்கை. தன் அடையாளத்தை மாத்திக்கிட்டா எல்லாம் மறந்துடுவானுங்க. ஏன்னா கேன பசங்க தானே தமிழ்நாட்டில் இருக்கிறவனுங்க. தம்பி, அதெல்லாம் எங்க அண்ணன் சீமானுக்கு முன்னாலே நீ உருட்டி இருக்கணும். களத்தில் இருக்கிறது என் தமிழ் இனத்தின் காவல் தெய்வம் சீமான். சீமானுக்கு அப்புறம் எவனாவது நான் தமிழ் தான் பேசுறேன், நான் தமிழ்னு சொன்னா ஏத்துக்கிறதுக்கு கேன பசங்க கிடையாது. டேய், அதுக்கு தான் சொல்றோம், எங்களை தேவையில்லாம சீண்டாத. இத்தோட ஆட்டத்துக்கெல்லாம் நிறுத்திக்காங்க. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டீங்க. அதாவதுங்க ஒரு 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 இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம இனம் கொத்தா இறந்துட்டாங்க. இப்போ வந்து நான் தமிழன். இப்போ என் இனத்துக்காக ஒரு நிதி திரட்டுறாங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுப்போம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. என் பாக்கெட்டில் 10 ரூபா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? இனத்தாக அந்த 10 ரூபாய் போட்டு வரணும் வரமாட்டானா? ஆனால் கோடி கோடியாக சம்பாதிக்கிற உங்கள் தளபதி 500 ஓவா போடுறோம். 500 ஓவா. இது தமிழர் பாசமா? நீ தமிழனா? இது மாதிரி கேள்விகள் நிறையா வரும். நாம் தமிழர் கட்சியை எவன் சீண்டனாலும் சரி, என் இனத்துக்கு எதை திராவிடத்தை எவன் தூக்கி பிடிச்சாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் கட்டி தூக்குவோம்டா. சீமான் தம்பிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.